ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் எலிகளை ரொம்பவே ஈஸியாக வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு 3 விதமான புது விதமான டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எலியை விரட்டுறதுக்கு. அந்த டிப்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் நம்ம தினமும் பயன்படுத்துகிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஏன்னா, எலி வந்து ரொம்ப வீட்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். எந்த டைம்ல, எந்த இடத்துல எத கடிச்சு வைக்கும்னே தெரியாது. ஃபுல்லா புது புது ட்ரெஸ்லாம் நம்ம நெறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி இடத்துல கடிக்கும். அத வந்து தச்சவும் முடியாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கடியெல்லாம் கடிச்சு எலி ரொம்ப நாஸ்தி பண்ணிடும். புக்கு, அதுக்கப்புறம் நோட்ஸு இந்த மாதிரி நிறைய விதமான அப்புறம் வீட்ல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விதமான அ வித்தியாசமான சேட்டையெல்லாம் பண்ணோம். அதுக்கான நம்ம டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப முதல் டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாம வந்து தேங்காய் நாரை வச்சு விரட்டுறதுக்கான ஒரு ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம். தேங்காய் நார் வந்து நம்ம இப்போ முழுசா தேங்காயை உரித்து அந்த நாருன்னு இல்லைங்க. நம்ம பொதுவாகவே கடையில் தேங்காய் வந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதில் வந்து குடுமி இருக்கும். உடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ தேங்காயில் அந்த குடுமியை வந்து புட்டுட்டு அதுக்கப்புறம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. எப்போ வந்து தேங்காய் வாங்கினாலும் தேங்காவோட குடுமியை முதல்ல உடைக்காதீங்க. முதல்ல தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட குடுமியை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே அந்த உடைச்ச தேங்காயோட அந்த குடுமியை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கையில் வந்து அப்படியே பிச்சிருங்க. பிச்சுட்டு ஒரு பழைய மண் சட்டி மாதிரி குட்டியாக தட்டு மாதிரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத ஸ்டீலோ இல்லை அலுமினியமோ ஏதாவது ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இதை வந்து சின்ன சின்னதாக பிச்சுட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து கதவு ஜன்னலெல்லாம் மூடிட்டு நம்ம வந்து வீட்டில் இதை பண்ணணும். நல்லா வந்து ஒரு பிரியாணி இலை இருக்குது இல்லைங்களா, அந்த இலைய நம்ம வந்து ஒரு 4-5 இலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த இலைய நல்லா கொளுத்திட்டு, இப்போ நம்ம அந்த தேங்காய் நார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா எரியும். நம்ம இப்போ நெருப்பு குச்சியை கொளுத்தி தேங்காய் நாரில் போட்டுட்டு அதில் இந்த பிரியாணி இலைய ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு அந்த புகையை வீட்டு ஃபுல்லாக வந்து காட்டி விடுங்க. வீட்டில் வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசியோ இல்லை ஃபேனோ இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் ஜன்னல்லாம் சாத்திட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். வீட்டில் வந்து முழுக்க எல்லா இடத்துலையும் போட்டு விடுங்க அந்த புகையை. ஒரு ஒரு ரூமுக்கும் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஒரு இலை போட்டுருங்க. அந்த வாசனையில் எலி வீட்டில் இருந்தால் ஓடியே போயிடும். சுத்தமாக அதுக்கப்புறம் வரவே வராது வீட்டுக்கு. ஒரு வேளை வீட்டில் பக்கத்தில் வந்து நிறைய எலி தொல்லை இருக்குனாலும் நீங்கள் வீட்டில் வெளியில் கூட இந்த வந்து அப்படி சுற்றி சுற்றி காட்டலாம். இந்த புகையை வந்து வாசனை பட்ட உடனே எலியெல்லாம் ஓடி போயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எலியே வராது. ஒரு தடவை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்கள். கண்டினியூ ஒரு மாதம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா எலி வந்து வரவே வராது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து மறுபடியும் எலி இருக்க மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த புகையை நீங்கள் போட்டிங்கனாலே எலி வந்து ஓடியே போயிடும். அதுக்கப்புறம் வராது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த புகையை போட்டோம்னா எலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொசு கூட வராது. வீட்டில் கொசு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொசுக்களும் வந்து ஓடி போயிடும் வீட்டை விட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து 3 விதமான கற்பூரம் இருக்குது. ஒன்று வந்து பச்சை கற்பூரம், நம்ம பொங்கல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறது. 2வது வந்து நார்மலாக நம்ம விளக்கேற்றும் போது பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் 3வது வந்து ரசக்கற்பூரம். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று, அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் இருக்குன்னா நீங்கள் அந்த கற்பூரம் எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால் அதையும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கற்பூரம் எடுத்து அதை அப்படியே வச்சுருங்க. வெளியில் வச்சோடனே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே கற்பூரம் பார்த்திங்கன்னா கவர்லேயோ டப்பாக்குள்ளேயோ தான் வாங்குவோம். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஒரு வேளை மெல்ட் ஆகலைன்னா அதை இடிச்சிட்டு அதில் பஞ்சோட துண்டு சின்ன சின்னதாக பஞ்சு வந்து உருட்டிக்கோங்க குட்டி குட்டியாக. அதில் அந்த கற்பூரத்தை வந்து நல்லா முக்கி எடுத்துருங்க. முக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த கற்பூரம் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொசு, அதாவது எலி எந்தெந்த இடத்துல வருமோ அந்த இடத்துலலாம் இதை ஒன்று ஒன்று போட்டு வச்சுருங்க.
பற்ற வைக்கக்கூடாதுங்க. வெறுமனே அப்படியே அந்த பஞ்சு துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எந்தெந்த பக்கம்லாம் எலி வருமோ அந்தந்த பக்கமெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஒரு 4, 5 அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. குழந்தைங்களும் இதை அந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எலி மருந்தெல்லாம் வச்சோம்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை பசங்க எடுத்துருவாங்க, தொட்டுருவாங்க, சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி. இதை வந்து வைக்கும்போது குழந்தைங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஒரு இடத்துல வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹைட்டில் இருக்க இடத்துல அந்த மாதிரி கீழே வைக்கிற இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். கற்பூரம்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வச்சுருங்க. அந்த வாசனையினால் எலி ஒன்று கூட வராது வீட்டுக்கு. தொடர்ந்து வந்து இதை நீங்கள் அப்படியே ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஸ்மெல் போயிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஒரு எலி கூட வீட்டுக்கு வராது. இருந்தாலும் எல்லா எலியும் வீட்டை விட்டு ஓடி போயிடும். அதுக்கு அடுத்த டிப்ஸு இதே மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு வந்து பிசைவோம் இல்லைங்களா? சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ பிசையும் போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதில் பெப்பர்மென்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி கடையில் விற்பாங்க இல்லையா? அந்த ஆயிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே தூக்கி அந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதை வந்து அந்த மாதிரி போட்டுடலாம் வீட்டில் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி போடுறதுனாலையும் எலிகள் வந்து வராமல் அதோட வீட்டில் இருந்தாலும் ஓடி போயிடும். ப்ளஸ் வந்து உங்ககிட்ட பெப்பர்மென்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் புதினாயோட சாறு புதினா இலையை அரைச்சி அந்த சாறு வந்து ஒரு 4, 5 ஸ்பூன் எடுத்து கோதுமை மாவு பிசைஞ்சிருக்கீங்களா அதை உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அது எல்லாத்தையும் வைக்கலாம். இல்லைன்னா லவங்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த லவங்கத்தை இடித்து அந்த பவுடர் கோதுமை மாவில் சேர்த்து இந்த மாதிரி பெப்பர்மென்ட் ஆயில் இல்லைன்னா புதினா சாறு இல்லைன்னா லவங்கத்தோட பவுடர் இது 3த்தில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து இதை வந்து கலந்துக்கலாம். மிளகாய்த்தூளை நம்ம பயன்படுத்தி செய்யலாம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கோதுமை மாவில் வந்து மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கிளிப்பில் சொல்லியிருக்கோம். இது 3த்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று இதில் செஞ்சுட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்மெல்லு இருக்கிற வரைக்கும் எலி சுத்தமாக வராது. அதுக்கப்புறமா வர அந்த ஸ்மெல் போயிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம். ஒரு நிறைய தடவை வந்து பழக்கமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எலியும் சுத்தமாக வராது. நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்ல வேலை செய்யும். இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் தரப்போகிறதில்ல. இப்போ நம்ம ரேட் கில்லர் இந்த மாதிரி கொஞ்சம் பாய்சனான ஐட்டம்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா எலி அதை வந்து தொட்டு வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து வச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். குழந்தைங்களுக்கும் சரியாக தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி. வணக்கம்.